சார்னா சார் நீங்கள் இப்படி பேசினாக்கிறீங்க, எப்போ தான் அதெல்லாம் ஒரு மாற்றம் வரும், இப்படிலாம் பேசிக்கிறீங்களா, அப்படிலாம் பேசிக்கிறீங்களா, 1008 கேள்வியை மூச்சு பூச்சி கேட்டால் நடக்கும். நடக்க வேண்டியது நடக்கும், நல்லதே நடக்கும். பொறுமை, காத்துருங்க. இப்படி பேசினுக்கிறார் ஒருத்தர். என்ன இந்த மாதிரி ஒன் வேர்ட் ஆன்சர்லாம் ஒருத்தர் தானே பேசுவார், அவராக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சிக்காதீங்க. இது அவரு கிடையாது, இது வேறு ஒருத்தர். யார் அவரு? அதிமுகவிலிருந்து சூறாவளி கிளம்பியதேன்ற மாதிரி கிளம்பி போன செங்கோட்டையன் அவர்கள் வெளில வந்துட்டாருன்றதை விட அதிமுகலேருந்து அவரை வெளியே நீக்கிட்டாங்க. இது அவர்கிட்ட போய் கேட்டார், இல்லை நான் தாண்டா வெளில வந்தேன், அது அதிமுகவே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுவார். சரி, அப்படிலாம் பேசுவார், நல்ல என்டர்டெய்னிங்கான கண்டென்ட் கிடைக்கும், ஹாட் டாப்பிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டாங்க. சரி, இந்த மாதிரி நீங்கள் வந்து குற்றச்சாட்டுலாம் வைக்கிறீங்க, அப்புறம் தேர்தல் ஆணையத்தில் போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இருக்குது உண்மையான அதிமுகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து மறுபடியும் ஒன்றிணைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, எப்போ தான் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க. அந்த ஏகப்பட்ட கேள்விகளோடு கேட்கும்போது அவருடைய பதில் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்க. ஒரு இன்வால்மெண்ட்டே இல்லாத மாதிரி காத்திருங்க, நல்ல நேரம் வரும், அப்போ நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். இந்த மாதிரி ஒன் வேர்ட் ஆன்சர்லாம் பார்க்கும்போது ஓ பன்னீர்செல்வம் ஐயா தான் ஞாபகத்துக்கு வர்றார். அவர் கூட போய் சேர்ந்ததுலேருந்து இவரும் கெட்டு போயிட்டார் போல் அப்படின்னு ஊருக்குள்ள பேச்சு கூட ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே. அந்தளவுக்கு ஒன் வேர்ட் ஆன்சரில் சிம்பிளாக பதில் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருக்கார் செங்கோட்டையன் அவர்கள். பின்னால் அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குதுன்னா, ஆக்சுவலாக வந்து அவங்க ஏடிஎம்கே ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நேற்று ஜெயக்குமார் ஒரு மாதிரி பேசியிருக்கிறாரு, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னா? பொறுத்திருந்து பாருங்கள். இல்லை, நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க சொல்கிறீங்க, பட் எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ மணி நேரம் ஆகும்? நல்லதே நடக்கும். இரட்டை எலெக்ஷன் தொடர்பாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதை முடக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை தான் வச்சுருக்கீங்களா தேர்தல் ஆணையத்தில்? நல்லதே நடக்கும்.